ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சேமியா உப்புமா, நல்லா பொலன்னு நல்லா சேமியா உப்புமா சூப்பராக செஞ்சுருக்கோம். உப்புமா அப்படிங்கிறது பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்பாங்க, அதை நம்ம கொலன்னு செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கல அப்படின்பாங்க. இந்த மாதிரி நல்லா பொலன்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சேமியா உப்புமா, இதுக்கு சைடிஷாக வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னி, சேமியா உப்புமா, தேங்காய் சட்னி, இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். நல்ல சூடாக சாப்பாடு, அச்சையா பொன்னியில் வரைச்ச சாப்பாடு, நல்ல சூடான சாப்பாடு. அதுக்கு காம்பினேஷனாக முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். சாம்பார் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல். டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு, அதனால தான் வெண்டைக்காய் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு, ஸோ அதனால் வெண்டைக்காய் கம்மியாக இருக்குது. ஸோ இது எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் வெண்டைக்காய் பொரியல். தென் ரசம், அரைச்சி விட்ட ரசம் வந்து நம்ம சாம்பார் சாப்பிட்டுட்டு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ரசம். அது இல்லாமல் வீட்டிலே உரம் ஊற்றிய கெட்டி தயிர் வந்து சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் வீட்டிலே போட்ட மசாலா கடலை அல்லது கடலை பக்கோடா, வீட்டிலே போட்ட கடலை பக்கோடா. இது வந்து சாப்பாட்டுக்கும் சரி ஸ்நாக்ஸுக்கும் சரி செமையாக இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சேமியா உப்புமா, சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல், கடலை பக்கோடா, கெட்டி தயிர். இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.